அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். வான்வழி வகுப்புகளாக, அதாவது சேட்டலைட் பைபிள் ஸ்கூல், உங்கள் இல்லந்தோறும் உங்கள் தொலைக்காட்சி பெட்டியிலோ அல்லது உங்கள் கையில் உள்ள ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்களில் நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள். பிறரோடு அதை குறித்து பேசுங்கள். நீங்கள் செல்கிற சபையில் இதை குறித்து விவாதம் செய்யுங்கள். தேவனுடைய வார்த்தை குறித்து நம்பிக்கையோடு அதில் நிலைத்திருங்கள். சத்தியத்தின்படி நடவுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் 10வது புத்தகம் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் 32 வசனங்கள் இருக்கிறது. இந்த 32 வசனங்களில் முதல் 6 வசனங்கள் ஒரு பரிபூர்ணமான ஆவிக்குரிய ஒரு தெளிவு நமக்கு தேவை. இப்போது ஒரு ரயில் இருக்கிறது, ஒரு இன்ஜின், அதற்கு பின்னால் பெட்டிகள். நம்மால் சொல்ல முடியும் மொத்தம் எத்தனை பெட்டிகள் ஒன்றின் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வண்டி தண்டவாளத்தில் ஓடும்போது அதில் மக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிறிஸ்துவை தலையாக கொண்டு தேவனை நோக்கி, பரலோகத்தை நோக்கி அது பயணம் செய்கிறது. கிறிஸ்து தலையாக இருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கிறிஸ்துவானவர் சபையின் தலையாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த தலையை தான் சபை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் சபையானது நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர்வதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 15வது வசனம், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். இந்த வசனத்தில் ஒரு குழந்தை எப்படி வளர்கிறது? தாய்ப்பால், பராமரிப்பு, புஷ்டியாக வளருகிறது. அது மாதிரி சபை என்பது பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கூரைகளோ ஒரு கட்டடங்களோ அல்லது ஒரு நர்சரி பள்ளிகள் போன்ற ஒரு அமைப்பு கிடையாது. அது ஒரு ஆவிக்குரிய மனிதர்களால் ஆனது. இந்த ஆவிக்குரிய மனிதர்கள் உள்ளூர் சபைகளாக, உலகம் முழுவதும் உள்ள மாபெரும் சபையாக கிறிஸ்துவனிடத்தில் தன்னுடைய உறவை கொண்டிருக்கிறது. சபையானது கிறிஸ்துவை தலையாக கொண்டிருக்கிறது. தலையிலிருந்து கட்டளைகளும் ஆலோசனைகளும் நமக்கு வேண்டிய தேவைகளும் அருமையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால தான் சொல்கிறாரு, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, அந்த வசனத்தை கவனிங்க, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். இப்போது நம்ம தலையை விட்டுட்டோம்னா நாம் வளராமல் போயிடுவோம். ஒரு குழந்தை தாயின் மார்பிலை பால் குடித்து கொண்டே இருந்தால் போஷாக்கு கொழுவென்று அழகாக அது வளர்ந்து வருவதை நாம் பார்க்குறோம். பிறந்த நாள்லேருந்தே தாய்ப்பால் இல்லாமல், தாயினுடைய அரவணைப்பு இல்லாமல், சூடு இல்லாமல் தனித்து விடப்பட்ட ஒரு குழந்தை எலும்பும் தோலுமாக இருக்கும். அதற்கு ஒரு டிபி நோய் வந்தது மாதிரி இருக்கும். அதனுடைய உயிர் சத்து அதற்கு இல்லாமல் போனதுனால அதற்கு மரணம் கூட நேரிடும். அது மாதிரி கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல், பிடித்து கொள்ளாமல், உறவு கொள்ளாமல், அவரிடத்திலிருந்து அதிகாரத்தையும் வசனங்களையும் பெற்றுக்கொள்ளாமல், அவருடைய வார்த்தையின்படி நடவாமல் போன குழுக்களாக இருக்கிற சபைகள். பார்க்குறதுக்கு ஒரு குழு மாதிரி இருக்கும், ஆனால் அது சபை கிடையாது. ஏன்னா they have no connection with the head. கிறிஸ்துவின் தலையோடு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை, ஐக்கியம் இல்லை. அப்போது அவர்கள் தனித்தனி குழுவாக வேணா இருக்கலாம் பூமியில். கேட்டால் நாங்களும் ஒரு சபை
கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் அந்த தலைக்கும் அந்த உடம்புக்கும் இடையில் உறவு அன்பினால் சத்தியத்தின் கீழ் இருக்கிறது. அப்போது கிறிஸ்துவையும் சபையும் இணைக்கும் பாலமாக அங்கே சத்தியம் இருக்கிறது. Head and the body are connected in the bridge which is called the truth. அதனால தான் நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறேன், மார்க்கம் வேறு மதம் வேறு. மார்க்கத்தில் கிறிஸ்துவனுடைய தலையை சரீரமாகிய சபை சத்தியத்தின் கீழே பிடித்து கொண்டிருக்கிறது. மதத்தில் கிறிஸ்துவை தலை என்று சொன்னாலும் அவர்கள் தங்களை உடலாக சபை என்று சொன்னாலும் அங்கே சத்தியம் இல்லை. சத்தியத்தை விட்டு அவங்க விலகிட்டாங்க. ஆகவே இணைப்பு இல்லாமல் போச்சு. இப்போ தலைக்கும் உடலுக்கும் இடையில் கழுத்துன்னு ஒன்று இருக்குது, அதான் பிரிட்ஜு, அதான் ட்ரங்க்கு. இப்போ கழுத்து வெட்டப்பட்டால் தலை தனியாகப்படும், உடல் தனியாகப்படும். வசனம் சொல்லுகிறது, கவனிங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருவளாய் இருக்கும்படி அப்படி செய்தார். அப்போது சபை என்று நாம் நினைக்கும் போதெல்லாம் வெறும் மனிதர்களுடைய குழுக்களாக கூட்டங்களாக நாம் பார்க்கக்கூடாது. கிறிஸ்துவை தலையாக கொண்டிருக்கிற ஜீவனுள்ள மக்களாக அதை நம்ம பார்க்கணும். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், கிரைஸ்ட் இஸ் த ஹெட், த பாடி இஸ் லிவிங். இட்ஸ் அ லிவிங் ஆர்கனிசம். புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? இப்போ சுடுகாட்டில் இருக்காங்களே, ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்காங்க. தே ஆர் டெட். இப்போ பூமியில் நாம் எல்லாரும் சரீரத்தில் உயிரோடு இருக்கிறோம், சபையில் ஆவியில் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆகவே சபையானது சத்தியத்தின் மூலமாய் கிறிஸ்துவாகிய தலையை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது தேவன் நம்மை வளர செய்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா நமக்கு? இதுதான் உண்மை. சில சாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில உதாரணங்கள். அந்த சத்தியம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். இது ஒரு சாம்பிள், நல்லா பார்த்துக்குங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல கிறிஸ்துவை தலையாக பற்றி கொண்டு எல்லாவற்றிலும் வளருகிற சபையின் அடையாளம், அந்த சபைக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்கான், ஆளுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. மார்க்கம் எருசலேம் நகரத்தில் 33ஆம் ஆண்டு 3000 அங்கத்தினர்களோடு தொடங்கின வரலாற்றை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அது மதமாக 325 வரும்போது வாடிகன் நகர் ரோமாபுரியில் கத்தோலிக்கமாக மாறிவிட்டது. அது மதம். 15வது நூற்றாண்டு 1529 ஜெர்மானியில் மார்ட்டின் லூதர் மூலமாய் புராட்டஸ்டன்ட் சமயமாக மதமாக அது மாறிவிட்டது. 1860 பெந்தேகோஸ்து அமைப்புகளாக கனடாவிலும் இலங்கையிலும் இந்த பெந்தேகோஸ்து அமைப்புகள் உருவானது. இன்றைக்கி இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் 2000க்கு மேற்பட்ட மத பிரிவுகள் இருக்கிறது. மார்க்கம் இல்லை, மதம். அவர்களுக்கு ஒரே நம்பிக்கை கிடையாது. அதான் இஷ்யூவே, அதான் பிரச்சனை. ஒரே நம்பிக்கை கிடையாது, ஆளுக்கு ஒரு நம்பிக்கை. இரண்டாவது கருத்து பாருங்கள், ஒரே சரீரமும், ஒன் பாடி. நம்ம ஊரில் பல கதைகள் இருக்குது. அதில் ஒன்று 10 தலை உள்ள ஒரு மனிதனை பற்றி நம்ம இங்கே படிக்கிறோம். 10 தலை யாருக்காவது இருக்குமா? இருக்காது. ஆனால் ஒரு கவிஞன் ஒரு கவிதையாக சொல்வதற்காக, பா இவனுக்கு எத்தனை தலை இருக்குயா, இவ்வளோ யோசிக்கிறானே அப்படின்றதுக்காக ஒரு 10 தலை இருக்குமா அப்படின்னு அவன் நினச்சிருக்கலாம். ஆனால் நம்ம ஆளுங்க அதை என்ன பண்ணிட்டாங்க, மெய்யாகவே 10 தலை இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம விளம்பரங்களில் கூட 10 தலை உள்ள ராவணனை பற்றிய கதைகள்லாம் நம்ம படிக்கிறோம். ஒரே தலை, ஒரே சரீரம். அப்போ ஒரே சரீரம்னு சொல்லும்போது நம்ம 10 சரீரங்களை ஒன்றா கட்டி வச்சா கூட அந்த ஒரு சரீரத்துக்கும் தனித்தனி இயக்கங்கள் இருக்கும். அது மாதிரி சபையை மதமாக நம்ம எவ்வளோ வேணாலும் கட்டி வச்சு பார்க்கலாம். கத்தோலிக்க திருச்சபைகள் உலகம் முழுதும் ஒரு கட்டில் இருக்காங்க.
புராட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாரும் ஒரு கட்டுக்குள்ளே இருக்காங்க. பெந்தகோஸ்து சபைகள் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அவர்கள் ஒரு மூட்டைக்குள்ளே அடங்கி இருக்கலாம் மொத்தத்தில். ஆனால் அவர்கள் ஒரே சரீரமாக இல்லை. இப்போ என்னுடைய சரீரத்தில் என் தலையின் கீழே என்னுடைய இரத்த ஓட்டம், என்னுடைய எண்ணம், என்னுடைய சக்தி எல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதுபோல் கிறிஸ்துவின் தலையின் கீழே அந்த சரீரமாகிய சபை இருந்தால் தான் சகலமும் சீராக இருக்கும். ஒரே நம்பிக்கையும் ஒரே சரீரமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, ஒரே ஆவி, ஒன் ஸ்பிரிட். இப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியில் பலவிதமான எண்ணங்களும் போதனைகளும் உண்டு. பரிசுத்தாவி பற்றி தவறான கருத்துகள், புரிதல் உண்டு. பரிசுத்தாவி உண்டு என்று போராடுகிறவர்கள் உண்டு, பரிசுத்தாவி இல்லைன்னு மறுதளிக்கிறவர்கள் உண்டு, பரிசுத்தாவி எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற கிறிஸ்தவர்களும் உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது ஒரே ஆவி நமக்கு உண்டு. அடுத்தது, நான்காவதாக, ஒரே கர்த்தரும் சபையை ஆள்வதற்கான ஒன் லார்ட், இயேசு கிறிஸ்து ஒரே கர்த்தராக இருக்கிறார். சபையில் ஆளுக்கு ஒரு விசுவாசம், ஆளுக்கு ஒரு நம்பிக்கை, அப்படி நம்ம இருக்க முடியாது. ஒரே விசுவாசம், இது ஐந்தாவதாக நம்ம பார்க்கிறோம். ஒன் ஃபெய்த். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் படிக்கிறோம், ஆகையினாலே கேள்வினாலே விசுவாசம் நமக்கு வருகிறது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினாலே வருகிறது. தேவனுடைய வசனத்தை நாம் விசுவாசிக்கிறோம், அதனால் நமக்குள்ளே விசுவாசம் வருகிறது. வசனத்தை நாம் கேள்விப்படுகிறோம், அது நமக்கு விசுவாசத்தை தருகிறது. விசுவாசம் ஆளுக்கு ஒன்று கிடையாது, எல்லாருக்கும் பொதுவான ஒரு விசுவாசம், ஒரே விசுவாசமும். அடுத்தது, ஆறாவதாக, ஒரே ஞானஸ்தானமும். கத்தோலிக்கர்கள் பாவமில்லாத புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கு தலையிலே தண்ணீர் எடுத்து லேசாக ஊற்றுகிறார்கள், அதை கியோ என்று சொல்கிறார்கள். புராட்டஸ்டன்ட் மக்கள் பாவம் இல்லாத குழந்தைகளுக்கு தலையிலே தண்ணீர் எடுத்து தெளிக்கிறார்கள், அதை ரான்டிசோ என்று சொல்கிறார்கள். பெந்தகோஸ்தே மக்களுக்கு ஞானஸ்தானம் முழுகி கொடுக்குறாங்க, அது பேப்டிசோ என்ற வார்த்தையின் கீழ் இருக்கிறது. இந்த மூன்று வார்த்தைகளையும் நன்றாக புரிஞ்சுங்க. கியோ என்ற வார்த்தையும் ரான்டிசோ என்ற வார்த்தையும் பழைய ஏற்பாட்டுக்குரிய போதனைகள். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது ஞானஸ்தானம் பேப்டிசோ. ஆனால் ஞானஸ்தானம் என்பது பாவிக்கு பாவம் மன்னிப்புக்காக கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் கீழே கொடுக்கப்படுவது. பெந்தகோஸ்து சபையில் இருக்கிற அத்தனை பேருமே ரட்சிக்கப்பட்டுட்டு தான் ஞானஸ்தானம் எடுப்பாங்க. நீங்கள் ஒன்றா கேட்டு பாருங்கள். ஆனால் புதிய ஏற்பாடு ரட்சிக்கப்படுகிறதுக்காக ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்துக்கு முன்னே ஒரு ஆள் ரட்சிக்கப்பட முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துக்கு பிறகு, சிலுவைக்கு பிறகு, இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவன் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தகவலை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், தொடர்ந்து நீங்கள் படித்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், இதெல்லாம் நிறைய இருக்குது. 9 இடங்களில் எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்ற தகவலை நம்ம பார்க்குறோம். ஒரே ஞானஸ்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முறை தான் ஞானஸ்தானம் எடுக்க முடியும், அது பாவ மன்னிப்புக்காக, அது சத்தியத்தின்படி எடுக்கணும். ஆனால் பெந்தகோஸ்து அமைப்புகளில் போதகர்கள்லாம் பெருமையாக சொல்லுவாங்க, நாங்கள் 4 ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், 5 ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன். எந்த ஒரு பெந்தகோஸ்துக்காரரும் 2 ஞானஸ்தானத்தை நம்புகிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றில் ஒரே ஒரு முறை தான் தாயின் கர்ப்பத்திலேருந்து நம்ம வெளியே வர முடியும். அதுதான் அறிவுக்கேற்ற போதனை. 2 முறை என் அம்மாட்டேருந்து நான் பிறந்தேன்னு சொன்னால் அவன் ஒன்று மென்டலாக தான் இருப்பான். ஒரே ஞானஸ்தானம்னு வேதத்தில் போதிக்கும் போது நான் 3 முறை எடுத்தேன், 2 முறை எடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நேர்ந்ததுன்னு எனக்கு தெரியல. பாவம், பரிதாபமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆகவே ஒரே ஞானஸ்தானம். இது வரைக்கும் 6 பார்த்தோம். 7ஆவதாக, எல்லாருக்கும்
ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அப்போ தேவன் ஒருவரே என்ற ஒரு கருத்து. இப்போ இந்த இடத்துல 7 ஒரே என்ற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க, 7 ones. அப்போது எனக்கு இந்த 1 என்ற எண்ணு விளங்குறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்றுனா ஒன்று தானே, 1 2 இருக்க முடியாது. அப்போது ஒரே விசுவாசம் என்பது விளங்குதா, ஒரே நம்பிக்கை என்பது விளங்குகிறதா, ஒரே சரீரம் என்று ஏன் விளங்கலை? ஒரே சரீரம்ன்றது விளங்குச்சுன்னா ஏன் ஒரே ஞானஸ்தானன்றது விளங்கலை? அப்போ சம்திங் ராங், ஏதோ தவறாக போய்கொண்டிருக்கிறது. அதை தான் கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக திருமறை நேரம், தேசிய வேதாகம கல்லூரி, உலகளாவிய தமிழ் உறவுகளுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால்தான் மார்க்கம் வேற, மதம் வேற. அதனால்தான் இந்த மதத்தில் மத துரோகிகள், மத வியாபாரிகள், மத எதிரிகள் இருந்து கொண்டு இந்த ஒரே என்ற இந்த கருத்தை தலைகீழ் தான் மாற்றிருக்காங்க. சில விஷயங்களுக்கு ஒரேன்னு சொன்னால் ஆமான்னுவாங்க, இன்னொரு சில விஷயத்துக்கு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரே விசுவாசம்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான், ஒரே ஞானசான்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான், ஒரே தேவன் சொன்னால் ஒத்துக்குவான். ஒரு விஷயத்தில் ஒத்துக்கிறாங்க, ஒரு விஷயத்தில் ஒத்துக்கலை. ஆனால் இந்த இடத்துல 7 விஷயத்துலையும் ஒரே என்ற சொல்லை நான் பார்க்கிறேன், நீங்களும் பார்க்குறீங்க. ஆகவே இதில் மாற்று நமக்கு இல்லை. இந்த 7 காரியங்களையும் நீங்கள் ஒப்புக்கொண்டா மார்க்கம். இந்த 7 காரியத்தில் ஒன்றை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நீங்கள் மதம். இந்த நாளில் நச்சுன்னு உங்களுக்கு இந்த சத்தியம் புரிஞ்சிருக்கணும். எனக்கு விளங்கலைன்னு நீங்கள் தலையை சொரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுவீங்க. தேவன் நம்மை தலையாகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு சத்தியத்தில் வளரும்படி இந்த உபதேசத்தை நமக்கு கொடுத்துருக்கார். இப்போ கிறிஸ்துவோடு சத்தியத்தின் கீழே அன்பிலே இணைக்கப்பட்டிருக்கிற சரீரமாகிய சபை, ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவன் நமக்கு உண்டு என்பதை ஒப்புக்கொள்கிறோம். வாழ்க்கையில் 2 விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று உள்ளே, இன்னொன்று வெளியே. இந்த 2யுமே சேர்த்தான் நம்ம கற்றுக்கணும். பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இந்த இடத்துல சீர் பொருந்துதல், பக்தி விருத்தி அடைதல் 2 சொற்களை நம்ம படித்தோம். இந்த இடத்துல சீர் பொருந்துதல் என்ற அந்த வார்த்தைக்கு எக்ஸாட். சீர் பொருந்துதல்னா ஒழுங்கு இல்லாமல் வரிசை தவறி நிற்கிறவங்கள ஒரே வரிசையில், ஒரே ஒழுங்கில், அதான் சீர் பொருந்துதல். அப்போ நம்முடைய மனது கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் கீழே சீர் பொருந்த வேண்டும். சரி, மனது சீர் பொருந்தினால் மட்டும் போதாது, அந்த மனது பக்தி விருத்தி அடைய வேண்டும். இந்த பக்தி விருத்தியை தான் ஆங்கிலத்தில் எடிஃபை என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. எடிஃபைனா உள்ளுக்குள்ளவே நீங்கள் சீராக, சிறப்பாக, மகிழ்ச்சியாக, நலமாக, வளமாக, தீர்க்கமுள்ளவர்களாக, இயல்பான அன்புடையவர்களாக நீங்கள் மாறுவது. இப்போ சபையானது கிறிஸ்துவை தலையாக அன்புடன் சத்தியத்தை கொண்டு வளர ஆரம்பிக்கும் போது, முதலாவது இந்த 7 அடிப்படை தன்மைகள், அடிப்படை உண்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் இயல்பாக சீர்பொருந்தி பக்தி விருத்தி அடைகிறோம். We naturally exhort and also edify ourselves so that we may grow in Christ. கிறிஸ்து இயேசுக்குள்ளே வளருவதற்கு இது சாத்தியமாக மாறுகிறது. ஒரு செடி இருக்கிறது, அது வெயிலில் இருக்கிறது, அந்த தொட்டியில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றினால் அது காப்பாற்றப்படும். தினமும் போய் அந்த செடியை பிடுங்கி நட்டுட்டு வந்தீங்கன்னா செடி இருக்கும், ஆனால் நாளுக்கு நாள் அது காஞ்சி போடும். ஆகவே செடியானது இயல்பாக வளரணும்னு சொன்னால் அந்த மண்ணோடு, அந்த தொட்டியோடு அது நிலைச்சிருந்தால் தான்,
பிடுங்கி நட்டால் வளராது. அந்த மாதிரி பக்தி விருத்தியும் சீர்பொருந்துதலும் அடையாமையே நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து விட முடியாது. பக்தி விருத்தியும் அடையணும், சீர்பொருந்துதலும் அடையணும். இந்த ரெண்டும் செய்துக்கிட்டே இருந்தால் தான் நம்முடைய ஆத்மா சிறப்பாக இருக்கும். நடுக்கடலில் இருக்கிற ஒரு படகு துடுப்பு போட்டால் தான் அது முன்னேறி செல்லும், அல்லது பின்னேறி செல்லும், அல்லது திரும்பும். துடுப்பு போடாமல் படகுல உட்காந்துருந்தீங்கன்னா இருந்த இடத்துல இருப்பீங்க. அது மாதிரி சீர்பொருந்துதலும் பக்தி விருத்தியும் அடையாமல் போன மக்கள், நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஒரே இடத்துல சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழியாக, கணத்தில் போட்ட கல்லுன்னு. ஒரு கல்லை தூக்கி கணத்தில் போட்டோம்னா அது அங்கேயே தான் இருக்கும். அதை மாதிரி ஆகிடுவீங்க. நாம் வளரணும். நம்முடைய வாழ்க்கை காலத்தில் நாம் வளரணும். நாம் வளர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே நாம் வளர்ச்சி அடைவதற்காக 5 வகையான ஊழியங்களை சபையிலே தேவன் வைத்திருக்கிறார். இப்போது சாப்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதை கொதிக்கிற பாத்திரத்துலேருந்து அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது. அதை எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி வேணும், அதை எடுத்து வைப்பதற்கு ஒரு தட்டு வேணும், அந்த தட்டை வைக்கிறதுக்கு ஒரு மேஜை வேணும், அதுக்கப்புறம் ஒரு நாற்காலி வேணும், நாம் போய் உட்காரணும், அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடணும். அப்போது உணவு கூட பரிமாறப்பட்டு சாப்பிட்டா தான் அது முறை. அது மாதிரி சபையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையும் கொடுத்துருக்கிறார். அந்தந்த வேலையை அவங்கவுங்க செய்யும்போது சபையானது இன்னும் சிறப்பாக நலமாக வளர்ச்சி அடையுது. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். 13வது வசனம், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த வசனத்தில் 5 வகையான ஊழியங்கள் சபையில் இருக்கிறதாக பேசப்பட்டிருக்கிறது. அதாவது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள். இது ஒவ்வொருவரும் ஒரு அந்த சபையில் செய்ய வேண்டிய பணியாக இருக்கிறது. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் நமக்கு எழுத்து வடிவில் இந்த புதிய ஏற்பாட்டை எழுதி அவர்கள் கொடுத்த சாட்சியினால் கிறிஸ்தவம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சாங்க. இன்றைக்கி தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் இல்லை. ஆனால் அப்போஸ்தலருடைய உபதேசம் இருக்கிறது, அப்போஸ்தலருடைய போதனை இருக்கிறது. இன்றைக்கி தீர்க்கதரிசிகள் இல்லை, ஆனால் தீர்க்க தரிசன ஊழியங்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசன வரங்கள் இருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை கொண்டு நாம் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள முடியும். Prophecies are written words in the New Testament. Apostles are become the doctrines or teachings in the New Testament. ஆக தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகளாக புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார்கள். மீதி 3 ஊழியங்கள் இருக்கிறது. மெய்ப்பர்கள் அப்படின்னா மேய்க்கிறவங்கன்னு அர்த்தம். அவர்களை தான் மூப்பர்கள் என்று புதிய ஏற்பாடு அழைக்கிறது. அடுத்தது போதகர்கள். அவர்கள் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை சரியாக போதிக்கிறவர்கள். 5வதாக சுவிசேஷகர்கள். அவர்கள் பாவிகளிடத்தில் சென்று, உலகத்தில் சென்று இயேசுனுடைய நற்செய்தியை சொல்லி அவர்களை சீஷர்களாக மாற்றுகிறவர்கள். ஆக மொத்தம் 5 ஊழியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள். நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த 13வது வசனத்தை ஆங்கில புத்தகத்தில் படிங்க, கிரேக்க பைபிளில் படிங்க, தமிழ் பைபிளில் படிங்க, நீங்கள் எந்த மொழியில் வேணால் படிங்க. நல்லா கவனிங்க. பாருங்கள், 13வது வசனம், அவர், அதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்கள், சிலரை. சிலர்னா என்ன அர்த்தம்? சம். அது ப்ளூரல், பன்மை. அது ஒரே ஒரு அப்போஸ்தலர், ஒரே ஒரு தீர்க்கதரிசி, ஒரே ஒரு மெய்ப்பர், ஒரே ஒரு போதகர், ஒரே ஒரு சுவிசேஷகர் அப்படின்னு இல்லை. சபையானது பன்மையிலே பணியாற்றக்கூடிய மெய்ப்பர்களாலும் போதகர்களாலும் சுவிசேஷகர்களாலும் நடத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. மார்க்கத்திலெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா, மார்க்க சபைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட போதகர்கள் அந்த சபையில் இருப்பாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட மூப்பர்கள் அந்த சபையில் இருப்பாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட சுவிசேஷகர்கள்
அந்த சபையில் இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்காங்க? ஒத்த ஆள் இருந்தால் அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து புத்தி கெட்டு போய் தடுமாறி ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கிடுவான். ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் ஒருத்தர்னா கூட ஒருத்தன் நியாயத்தை பேசுவான், நாகரிகமாக நடந்து கொள்வான். உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா முக்கிய வழக்குகளை ஒரு தனி மனிதர்கள் விசாரிக்க மாட்டாங்க, பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. 3 பேர் 5 பேர் 7 பேர் ஒரே ஒரு வழக்கை 7 பேர் 5 பேர் 3 பேர் கூட்டு மனதோட அதற்கு ஒரு பதிலை கண்டுபிடிப்பாங்க, ஒரு நியாயத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி சபையில் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட மூப்பர்கள் இருக்கும்போது நல்ல முடிவு எடுக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட போதர்கள் இருக்கும்போது நல்ல வார்த்தைகளை கேட்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட சுவிசேஷர்கள் இருக்கும்போது நல்ல நற்செய்தி பணிகளை நம்ம செய்ய முடியும். இதில் தேவனுடைய ஞானம் ஒன்று விளங்குது. தனி மனிதர்களை எப்போவுமே தேவன் சபையில் எல்லாம் நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு ஆண்டவர் விடல. இந்த பெந்தேகோஸ்து சபையில் பார்த்தீங்கன்னா தலைவனும் நானே, தொண்டனும் நானே, போதகரும் நானே, என் குடும்பமும் நானே. நான் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி இந்த பால் தினகரனுடைய குடும்பத்தை எடுத்துங்க. இந்த மினிஸ்ட்ரி என்று சொல்கிறாங்களே அந்த ஊழியங்கள்லாம் பாருங்கள், எல்லாம் அவங்க குடும்பம் மட்டும்தான் அங்கே இருக்கும். பெரியவர், அவருடைய அவருடைய மனைவி, மகள், மருமக, அப்படியே ஒரு கூட்டமாக இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் புதிய ஏற்பாட்டில் இல்லை. புதிய ஏற்பாடு பன்மை வாய்ந்த மேய்ப்பர்கள், பன்மை வாய்ந்த போதர்கள், பன்மை வாய்ந்த சுவிசேஷர்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. உங்களுடைய கண்கள் தெளிவு பெறணும், உங்களுடைய உள் மனம் நன்றாக அறியப்படணும். பாருங்க, அவர் சிலரை, சம் என்ற வார்த்தை இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். God never ever appointed a single elder, a single pastor or a single evangelist. They are always plural. இது ரொம்ப ஷாக்காக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் அதான் உண்மை. அப்படி இல்லைன்னு சொன்னால் சபை எப்படி இருக்கும்னா குழந்தைகளாக இருக்கும். சில ஆள் 40 வயசு இருக்கும், 3 வயசு குழந்தை மாதிரி நடந்துக்குவான், பேசுவான், அரைக்குறை நிர்வாணமாக வெளியே வந்து நிற்பான். என்ன பேசுன்னு அவனுக்கே விளங்காது. அவனை என்ன சொல்லுவோம் நம்ம? பாவம், அவன் ஒரு குழந்தை மாதிரிங்க, அவனுக்கு ஒன்றும் விளங்காதுங்க, புத்தி வளரல சொல்கிறோம் இல்லையா? சபையில் கூட இந்த அமைப்பு இல்லாத போகும்போது அந்த சபையை வேதாகமும் குழந்தைகள் என்று சொல்கிறது. 14வது வசனம் 4ஆம் அதிகாரம், நாம் இனி குழந்தைகளாயிராமல், உங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கலாம், இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சுகிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். கடலில் அலை வரும், திருப்பி அலை போயிடும். அந்த மாதிரி சபையானது ஒரு பொறுப்பற்ற நோக்கமற்ற அலைகளைப் போல் இருக்க முடியாது. எல்லா போதனைகளையும் கேட்டு நடக்க முடியாது. சொல்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டுன்னு பின்னால் போக முடியாது. திடீர்னு ஒருத்தன் சொல்லுவான், மரித்தோரை நான் எழுப்பிட்டேன். திடீர்னு ஒருத்தன் சொல்லுவான், பேங்க்கில் உங்களுக்கு அற்புதமாக 1 லட்சம் ரூபாய் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் போதிச்சிட்ருக்காங்க, டிவியில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இல்லாத பொல்லாத பொய்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்போம். காரணம், குழந்தை தனமாக இருக்கிற மனிதர்களை சகலவித பிசாசனுடைய உபதேசங்களால் மனிதர்கள் வஞ்சிக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாரு, இனி நாம் குழந்தைகளாயிராமல், மனுஷனுடைய போதனையை கேட்டுக்கொண்டு இராமல், காற்றில் அலைகிற அலைகளைப் போல இராமல், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டு எல்லாவற்றிலும் வளரும்படி தேவன் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, மிக உறுதியான ஆழமான எங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உமது சத்தியத்தை வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சீர்பொருந்தப்பட விரும்புகிறோம், பக்தி விருத்தி அடைய விரும்புகிறோம், உமது வார்த்தையின்படி நடக்கவே விரும்புகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம்,
58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.